மகரம் ராசி அன்பர்களே, நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் மேன்மை அடையக்கூடிய சிறப்பான முன்னேற்றம் பெறக்கூடிய விஷயம் என்ன? உங்கள் ராசி அதிபதியின் மூலம் கிரகநிலை மாற்றங்கள் என்ன மாதிரியான தாக்கத்தை இப்போ ஏற்படுத்த போது இதனால் வரக்கூடிய விளைவுகள் என்ன? சாதகமான பயன் இருந்தால் அதை அடைய நீங்கள் என்ன செய்யணும்? இது பற்றின முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு மகர ராசி அன்பர்கள் நீங்கள் பயன்பெறும் வகையில் இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய தனிப்பட்ட ஜோதிட ரீதியாக இருக்கக்கூடிய அனைத்து வித பிரச்சனைக்கும் எளிய முறையில் தீர்வு பெற நினச்சா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களோட ஜாதகத்தை நீங்கள் எளிய முறையில் கணிச்சிக்கலாம். இந்த பதிவு மகர ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பயனுள்ளதாக இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஜோதிட அடிப்படையில் பாருங்கள், வானத்தில் இருக்கக்கூடிய 12 ராசிகளில் மகர ராசியும் ஒரு ராசியாக இருக்குது. அதாவது 10வது ராசியாக வருது. இந்த மகர ராசி சூரிய பகவான் பிரவேசிக்கக்கூடிய தமிழ் மாதத்தை சொன்னால் தை மாதத்தை குறிக்கிடும். மகர ராசியோட சிறப்பு குறிச்சும் இந்த ராசியில் பிறந்தவங்க உங்களோட வாழ்க்கையில் எல்லா விதத்துலையுமே சிறப்பான நிலையை அடையணும், பொருளாதார வளத்தை பெறணும் அப்படின்னா அதுக்கு என்ன மாதிரியான பரிகாரத்தை செய்யணும் அப்படிங்கிற முழுமையான விளக்கத்தையுமே உங்களுக்காக இந்த பதிவில் சொல்லியிருக்கோம். முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். சனி பகவானுக்குரிய ராசி தான் இந்த மகரம் ராசி. செவ்வாய் பகவான் இந்த ராசியில் உச்சமடையக்கூடிய ஒரு ராசியாக இருக்குது. மகர ராசியில் பிறந்தவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டா எல்லா வித செயல்கள்லையுமே வெற்றி கிடைக்கும் வரைக்கும் தொடர்ந்து போராடக்கூடிய நபர்களாக இருப்பீங்க. நியாய உணர்வு உங்ககிட்ட அதிகமாக இருக்கும். இந்த மகர ராசிக்காரங்க உங்களோட வாழ்க்கையில் மிகுந்த வளங்களையும் வசதிகளையும் பெற இந்த ஒரு பரிகாரத்தை செய்யுங்க, நன்மை உண்டாகும். மகர ராசியில் இருக்கக்கூடிய நீங்கள் சனிக்கிழமை தோறும் பெருமாள் வழிபாட்டை மேற்கொண்டால் நன்மைகளை பெற முடியும். வருஷத்துக்கு ஒரு முறையாச்சும் சனீஸ்வர பகவான் அம்சம் கொண்டிருக்கக்கூடிய திருப்பதி திருமலை ஸ்ரீ வெங்கடாஜலபதி பெருமானை வணங்கி வருவதன் மூலம் நன்மைகளையும் நலமான யோகத்தையும் பெற முடியும். சனிக்கிழமையில் நவகிரகத்தில் இருக்கும் சனி பகவானுக்கு நெய் தீபம் அல்லது விளக்கெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டால் உங்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகள் தீரும். முருகப்பெருமானின் உச்ச ராசியாகவும் உங்கள் ராசி இருக்கிறதுனால செவ்வாய்க்கிழமையில் முருகப்பெருமானை வணங்கி வழிபட்டு வருவதன் மூலம் உங்களுடைய இல்லற வாழ்க்கை, பூர்வீக சொத்து, நிலம் போன்ற விஷயத்தில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கி நன்மைகள் அதிகரிக்கும். கருப்பு நிற ஆடைகளை மகர ராசிக்காரங்க எப்பொழுதுமே அணியக்கூடாது. சொந்த வீடோ அல்லது வாடகை வீடோ கிழக்கு திசை பார்த்தவாறு இருந்தால் ரொம்பவுமே நல்லது. இது எதிர்காலத்தில் ரொம்பவுமே சிறப்பான யோகத்தை கொண்டு இருக்கக்கூடியதாக இருக்கும். ஏழைகளுக்கு அன்னதானமும் கோவில்களில் வெல்லம், தேன், அரிசி போன்ற விஷயத்தை தானமாக தருவதன் மூலம் உங்களோட விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும். உங்களுக்கு திருப்பதி ஏழுமலையான் பிடிக்கும் அப்படின்னா திருப்பதி ஏழுமலையானுக்கு போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அதே போல் அப்படி சொல்லும்போது உங்களோட மனசில் நல்ல ஒரு பிரார்த்தனையை நினச்சிக்கிட்டு திருப்பதி ஏழுமலையானுக்கு போற்றி அப்படின்னு பதிவு செய்யுங்க. அந்த விஷயம் கூடிய விரைவில் பெருமாளின் அருளால் உங்களுக்கு நிறைவேற நாங்கள் வாழ்த்துக்களையும் இறைவனிடம் உங்களுக்காக பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். மகர ராசி அன்பர்கள் அப்படின்னு சொன்னாலே இந்த ராசியில் உத்திராடம் 2, 3, 4ஆம் பாதம், திருவோணம், அவிட்டம் 1, 2 இந்த 1, 2ஆம் பாதம் இருக்குது. உங்களுக்கு இந்த மாதத்தின் கிரகநிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு, அந்த கிரகநிலைகளால் மாற்றம் என்ன மாதிரியான விஷயத்தை தரும், அது யோகமாக இருக்குமா இல்லை பாதகமாக இருக்குமா அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மாதம் கிரகநிலைகளை பார்த்தா எல்லா விஷயத்துலேயுமே நல்லது நடக்கக்கூடிய யோகம் இருக்குது. சுக்கிரனின் சஞ்சாரம் அனுகூலமான பயனை தரக்கூடிய யோகத்தில் இருக்குது. பணவரத்து அதிகரிக்கும், எதிர்ப்புகள் உங்களை விட்டு நீங்கும், நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும், விரும்பிய காரியங்களை செஞ்சு சாதகமான பலன்களை நீங்கள் பெறக்கூடிய யோகம் அமைஞ்சிருக்கு. புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்குங்க. தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள் உங்களுக்கு சாதகமாக நடந்து முடியும். வியாபாரத்தில் போட்டி குறையும், பழைய பாக்கிகளுமே சிறப்பான முறையில் வசூலாகும். தொழில் விரிவாக்கத்திற்கு தேவையான பண உதவி உங்களுக்கு கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மேல் அதிகாரிகளின் ஆதரவு பரிபூர்ணமாக கிடைக்கப்பெற்று நல்லதொரு முன்னேற்றம் அடையக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். வேலை விஷயமா வெளிநாடு செல்ல வேண்டியதாக இருக்கும். குடும்பத்தில் சுபகாரியம் நடக்கும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு அந்யோன்யம் அதிகரிக்கும். பிள்ளைகள் உங்களோட சொல்படி கேட்டு நடக்கிறது மனதுக்கு திருப்தியை கொடுக்கும். உறவினர்கள் நண்பர்கள் மூலம் நன்மை பிறக்கும். பெண்களுக்கு பண வரத்து எதிர்பார்த்தபடி இருக்கும். அரசியல்வாதிகள் எதிர்ப்புகளையும் மீறி முன்னேற்றம் அடைய போறீங்க. கலைத்துறையில் இருக்கிற நீங்கள் படைப்பு திறன் அதிகரித்து நல்ல ஒரு முன்னேற்றம் அடையக்கூடிய யோகம் இப்போ உண்டாகும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில் எதிர்பார்த்த உயர்வு கிடைக்கும். உற்சாகமாக செயல்பட்டு நன்மைகளை அடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மகர ராசியில் இருக்கக்கூடிய உத்திராடம், திருவோணம், அவிட்டம் இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் என்ன மாதிரியான அமைப்புகள் உருவாகும் அப்படின்னு பார்த்தா முதல்ல உத்திராடம் 2, 3, 4ஆம் பாதம் கொண்ட உங்களுக்கு
எந்த ஒரு விஷயத்துலையுமே உறுதியாக இருந்தீங்கன்னா உங்களோட வேலைகளை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் பிறக்கும். இந்த மாதம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா எல்லா விஷயத்துலையுமே சிறப்பானதொரு யோகம் உண்டாகும். அதாவது எல்லாம் சரியாக இருக்குது அப்படின்னு அசால்ட்டாக மட்டும் இருக்காதீங்க. எல்லா விஷயத்துலையுமே கண்ணும் கருத்துமாக கவனமாக செயல்படணும். ராஜ கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யறதுனாலையும் ஞான மோட்சக்காரகன் கேதுவும் அங்கேயே இணைஞ்சு இருக்கிறதுனாலையும் உடல்நிலையில் நீங்கள் எதிர்பாராத நேரத்தில் சின்ன சின்ன சங்கடம் வரலாம். நல்லா போயிட்டு இருந்த வேலையில் சின்ன தடை தாமதம் வரலாம். அதனால தான் கவனமாக எந்த ஒரு விஷயத்தையும் செய்யணும் அப்படின்னு சொல்கிறோம். திட்டமிட்ட வேலையில் சின்ன சின்ன நெருக்கடி வரும். பாக்கியாதிபதி புதன் சாதகமாக அவங்களுக்கு இப்போ சஞ்சாரம் செய்யறதுனால இப்படி வரக்கூடிய சின்ன சின்ன தடைகள்ல இருந்துமே அதை தாண்டி வரக்கூடிய அளவிற்கு நல்ல ஒரு அனுகூலமான நிலை பிறக்கும். சோதனைகளை தாண்டி சாதனைகளை படைக்கக்கூடிய அளவிற்கு அனுகூலமான நிலை வரும். செல்வாக்கு உயரும். எடுத்த வேலையை வெற்றிகரமாக செஞ்சு முடிப்பீங்க. வியாபாரம் தொழிலில் முன்னேற்றம் பிறக்கும். சிலருக்கு புதிய சொத்து சேர்க்கை கூட வரும். வியாபாரிகள் கலைஞர்களுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும். கேட்ட இடத்துலேருந்து பணம் வரவு சரியாக இருக்கும். எத்தனை நெருக்கடி வந்தாலுமே சரி அதை சமாளிக்கக்கூடிய அளவிற்கு உங்கள் நிலை மாறும். மாதம் முழுவதும் சுக்கிரன் சஞ்சாரம் எதிர்மறையாக இருக்கிறதுனால உடல்நிலையிலையும் சரி பண விவகாரத்திலையும் சரி நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்தால் நல்லதாக இருக்கும். எதிர்பாலினத்திடம் ஓரளவு தள்ளி இருங்க. அரசு பணியாளர்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல எதிர்பாராத சங்கடங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் நேர்மையாக உங்களோட வேலையை செய்யுங்க. தேவையற்ற சங்கடங்களையும் அவமானத்தையும் சந்திக்காமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் உங்களோட பணிகளில் கரெக்டாக சரியாக இருக்கணும். மாணவர்கள் படிப்பு விஷயத்தில் அக்கறை அதிகரிக்கும். தவறான நண்பர்களை விட்டு விலகி இருப்பது நல்லது. தம்பதிகள் ஒருத்தர் அனுசரித்து செல்வதன் மூலம் குடும்பத்தில் நிம்மதியான நிலை பிறக்கும். திருவோணம் நட்சத்திரக்காரங்களுக்கு சூழ்நிலைக்கு ஏற்றவாறு உங்களை மாற்றிக்கொண்டு அதற்கேற்றது போல வாழ்ந்து வரக்கூடியவங்க தான். நீங்கள் நிதானமாக செயல்படணும். குரு பகவான் சத்ரு ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யறதுனால உங்களுக்கு வரக்கூடிய எதிர்ப்புகள் அனைத்தும் மறையும். மறைமுக தொல்லை ஒரு சிலது தோன்றலாம். உடலில் நோய் கொஞ்சம் அப்பப்போ சின்ன சின்ன உடல் தொல்லையை தரலாம். மேலும் குரு பகவானோட பார்வை 10, 12, 2ஆம் இடத்துக்கு கிடைக்கிறதுனால செஞ்சுட்டு வர வேலையில் முன்னேற்றம் வரும். கவனமாக எல்லா விஷயத்திலுமே செயல்படணும். அப்படி இருந்தால் புதிய முயற்சிகள் கூட வெற்றி வாய்ப்பை கொடுக்கும். வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்கள் மதிப்பு அதிகரிக்கும். செலவுகள் கட்டுப்படும். குடும்பத்தில் நிம்மதியான நிலை வரும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க. அஷ்டமஸ்தானத்தில் சூரியன் கேது சஞ்சாரம் செய்யறதுனால உடல்நிலையில் கவனமாக இருக்கிறது நல்லது. இந்த காலகட்டத்தில் வாகன பயணத்தில் நிதானமாக இருக்கணும். இயந்திர பணியில் இருக்கிறவங்க விழிப்புணர்வோடு செயல்படுறது நல்லது. உங்கள் செல்வாக்கிற்கு இழுக்கு வரும் வகையில் சிலர் அவதூறு பரப்புவதற்குமே வாய்ப்பு இருக்குது. உங்களோட செயல்களில் கவனமாக இருங்க. அதே போல் அப்படி வரக்கூடிய பிரச்சனைகளுமே சமாளிக்கக்கூடிய அளவுக்கு மன தைரியம் இருக்கும். கையில் பணப்புழக்கம் இருக்கும். புதிய இடம் வீடு வாகனம் வாங்கும் முயற்சி வெற்றியடையும். தேவையில்லாமல் எந்த ஒரு விஷயத்திலையும் வம்புகளை பெருசாக்கிக்காதீங்க. கவனமாக எல்லா விஷயத்திலும் செயல்பட்டால் நன்மைகளை நீங்கள் பெறலாம். உறவினரின் ஆதரவு சிறப்பாக இருக்கும். சேமிப்பு உயர்ந்து காணப்படும். அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு எடுத்த வேலை எதுவாக இருந்தாலுமே அதை உடனடியாக முடிக்கணும் அப்படின்ற வேகத்தோடு செயல்படுவீங்க. உங்களுக்கு இந்த மாதம் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய ஒரு மாதம். தைரிய வீரியக்காரகன் செவ்வாய் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யறதுனால எடுக்கும் வேலை கொஞ்சம் இழுப்பறியாக இருக்கும். எதிர்பார்த்த வருமானம் கொஞ்சம் தள்ளி போகலாம். புதிய முதலீடுகளை இந்த மாதத்தில் தவிர்ப்பது நல்லது. வழக்கமான வேலைகளை மட்டும் கவனம் செலுத்துங்க. பொருளாதார நிலையை உயர்த்த முடியும். பணியிடத்தில் உங்களுடைய வேலைகளில் மட்டும் முழு கவனம் செலுத்துங்க. மற்றவங்களோட நிர்பந்தத்திற்கு அடிபணியாமல் செயல்பட்டால் எந்த ஒரு நெருக்கடியும் உங்களுக்கு வராது. இல்லைன்னா வேலையில் சிக்கல், எதிர்பாராத இடமாற்றம் வரலாம். வியாபாரிகள் கணக்கு வழக்குகளை சரியாக வச்சுக்கணும். இல்லைன்னா அரசாங்கத்திற்கு அபராதம் கட்ட வேண்டிய நிலை வரும். எந்த ஒரு விஷயத்தையுமே சிந்தித்து செயல்பட்டீங்கன்னா வரக்கூடிய பண இழப்பை தவிர்க்கலாம். ஞானக்காரகன் குரு 6ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யறதுனால மறைமுக எதிர்ப்பு கொஞ்சம் அதிகரிக்கும். அஷ்டம சூரியனோ கேதுவோ உங்களோட நிலையில் பின்னடைவை ஏற்படுத்துவாங்க. கவனமாக இருங்க. முயற்சிகளில் தடைகள் வரலாம். உடல்நிலையில் பாதிப்பு ஏற்படலாம். கவனமாக இருக்கணும். எதிர்பாலினத்திடம் விலகி இருப்பது நல்லது. பண இழப்பு உங்களோட எந்த ஒரு விஷயத்திலும் ஏற்படக்கூடாது அப்படின்னா கவனமாகவும் முன்னெச்சரிக்கையாகவும் நீங்கள் எல்லா விஷயத்திலுமே செயல்படணும். பண விஷயத்தில் கண்டிப்பாக முன்னெச்சரிக்கையாக இருக்கணும். குடும்பஸ்தானம் குரு பகவான் பார்வை கிடைக்கிறதுனால குடும்பத்தில் இருக்கிறவங்க கிட்ட அனுசரித்து செல்வதும் அவங்களுடைய ஆலோசனைகளை ஏற்று நடப்பதும் நிம்மதியை கொடுக்கக்கூடிய வகையில் அமையும். எல்லா விதத்துலையுமே நன்மைகள் சேர நீங்கள் திருத்தணி முருகனை மனமாற வழிபட்டால் நன்மைகளை பெற முடியும். நினைச்ச விஷயத்தில் எல்லாமே நினைச்ச சாதனையை நீங்கள் பெற முடியும். திருத்தணி முருகன் அருளால் மகர ராசி அன்பர்கள் உங்களோட வாழ்க்கையில் சிறப்பான முன்னேற்றம் பெற்று நலமுடன் வாழ வாழ்த்துக்களையும் உங்களுக்காக திருத்தணி முருகனிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம்.
என்ன மகர ராசி அன்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களோட நண்பர்கள், உறவினர்கள், குடும்ப உறுப்பினர்கள் மகர ராசியாக இருந்தால் அவங்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே.